இதுவும் ஒரு chronic disease. இன்ஃபேக்ட் ரொம்ப அலார்மிங்கா இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம், ஹார்ட் டிசீஸ். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இதுதான் இன்னைக்கு நம்பர் 1 கில்லர். ஏன்னா பொதுவா இது எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலுமே அட்டாக் பண்ணலாம். அகைன் இதுவும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பொறுத்து தான் இந்த ஹெல்த் நம்ம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 35லேருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேர் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்னால இறந்து போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த நம்பர்ஸ் இன்னும் 2 மடங்கு 3 மடங்காக அதிகமாக போகுது அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ள. ஏன்னா ஒரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ், 2வது பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, 3வது டயட், சரியான உணவு இல்ல, அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள். இதான் அதிகமாக இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான காரணம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4ல் ஒருத்தருக்கு, அதுவும் குறிப்பாக 20லேருந்து 29 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்கு. அதுவும் கெட்ட கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டு வருது. இதனாலேயே அதிகமான மக்கள் 20-29 வயசுல யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன வயசுல ஹார்ட் டிசீஸ் வருது, இல்ல சர்க்கரை நோய் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் இந்த நோயோட நம்ம போராடி தான் ஆகும். டயபிட்டிஸ் வந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் லிவரோட டேமேஜஸும் இதுல சேரும். யங் ஏஜ்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஏஜ்ல ஹார்ட் டிசீஸோ இல்ல டயபிட்டிஸ் இது ரெண்டுமே வராம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் 38% இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்கு. அது கெட்ட கொழுப்பு. 5ல் 2 பேரு ஹார்ட் டிசீஸ் வரலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெத்ஸ், டக்குன்னு ஹார்ட் அட்டாக் அப்படியே நின்று போயிடும், அப்படியே இறந்துருவாங்க. நிறைய பேர் நம்ம சொல்றது கேள்விப்பட்டோம், நைட் ஃபுல் நல்லா தான் பேசிட்டு இருந்தார் ஆனால் காலையில் இறந்துட்டார் அப்படின்னு. ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது எப்போ வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இதை நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்தத்தில் முக்கியமாக 2 விதமான கொழுப்புகள் இருக்கு, எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். எல்டிஎல் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு. இது 2த்துக்குள்ள இருக்கக்கூடிய பேலன்ஸ் அவுட் ஆஃப் பேலன்ஸ் போகும்பொழுது அதை டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வாங்கி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும், டிஸ்லிபிடிமியா அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுது, ஒன்று கெட்ட கொழுப்பு அதிகமாயிடுது, நல்ல கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரேஷியோ, இந்த பேலன்ஸ் கரெக்டாக இல்லாதனால என்ன ஆகும், ரத்த குழாய்களுக்குள்ள இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா தங்க ஆரம்பிச்சு அதுலேருந்து ஒரு பிளாக் ஏற்படுத்தக்கூடியது. அது நல்ல ரத்த குழாய்கள்ல இந்த பிளாக் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கொழுப்பு நம்ம உடல்ல தங்க விடாமல் தடுக்க வேண்டும். லிபிட் ப்ரொஃபைல். ஸோ நார்மலாக பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது எவ்ரி ஒரு 3 months இல்லை 6 months ஒன்ஸ் உங்களோட லிபிட் ப்ரொஃபைல்ங்கிறத பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதில் வரக்கூடிய வேல்யூஸ் வச்சு தெரியும் நமக்கு கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஒரு 4 விதமான இந்த கொழுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பொதுவாகவே இந்த மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இந்த முறையில் தான் இதை கணக்கிடுவாங்க. ஸோ டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால் இது எவ்வளோ இருக்கணும், 200க்குள்ள இருக்கும். 200லேருந்து 240 அப்படிங்கிறது பார்டர் லைன், ஹை ரிஸ்க். 240க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்ல இருக்காங்க. எதுக்கு ரிஸ்க்ல இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஆர் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். 2வது எல்டிஎல். எல்டிஎல்ங்கிறது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ். இது ஒரு கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்பு எவ்வளவு இருக்குன்னா 100க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ப்ராப்ளம் கிடையாது. 100லேருந்து 130 ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைஃப்
சிஸ்டம் இன்னைக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதனால ஒரு 100, 130 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல. அது எப்போ வேணா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். எப்படின்னா ஒரு வண்டி வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னா அது எப்போ வேணா வண்டி நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். அதே 120, 140 ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சுன்னா வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக ஆரம்பிச்சிடும். நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதே போலதான் 100, 130 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம பாடி எப்போ வேணா அதை கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கும். அதே 131 மேலே போயிடுச்சுன்னா 130 to 160 இது மாதிரி இருந்துச்சுன்னா ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே 160, 190 இருந்துச்சுன்னா ஹை ரிஸ்க். அபவ் 190 போச்சுன்னா வெரி ஹை ரிஸ்க். எப்போ வேணா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகலாம். எப்போ வேணா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிச்சிடும். ஹெச்டிஎல் ஹெச்டிஎல்ங்கிறது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ். இன்ஃபேக்ட் இதுதான் நல்ல கொழுப்பு. ஸோ இந்த நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னா 60க்கு மேலே இருந்தால் நோ இஷ்யூஸ். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன ஆகும், இந்த ஹெச்டிஎல் 38, 39 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ 38, 39 இந்த ரேஞ்சுங்கிறது நார்மல் விட ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் 45 கீழே போயிடுச்சுனாலே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 மணி நேரம் பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சோர்ந்து போய் நடக்கிறது இல்லை, கையை காலை ஆடிட்டு நல்ல வேகமாக நடக்கணும். அந்த பிரிஸ்க் வாக் இருந்தாலே கொலஸ்ட்ரால் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அகைன் ட்ரைக்ளிசரைட்ஸ், இதுவும் ஒரு கொழுப்பு. ட்ரைக்ளிசரைட், இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இதனால பாதிப்பு ஏற்படாது. ஸோ 150 கீழே இருந்துச்சுன்னா டிசைரபிள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹை ரிஸ்க் எப்போ ஏற்படுது, 150 to 200 or 200 to 300 அந்த ரேஞ்ச் போகும்போது அபவ் 500 போச்சுன்னா வெரி ஹை ரிஸ்க். ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ்னாலுமே என்ன ஆகலாம், ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கிராஜுவலாக நம்ம ரத்த குழாய்களில் அக்யூமுலேட் ஆகக்கூடியது. ஸோ எப்போ இந்த நோய் வரும் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இந்த லிபிட் ப்ரொஃபைல், இது நம்ம பீரியாடிக்கலாக ஒரு 3 months, இப்போ டயபிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க எவ்ரி 3 months, அதர்வைஸ் மீதி நார்மலாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் ஆச்சும் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணிக்கணும். எனி லேப் பண்ணிக்கலாம், இந்த லிபிட் ப்ரொஃபைலை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் ஆயுஷ் சாந்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட் இது ஒரு பெஸ்ட் கார்டியோடோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் பீட், இந்த பல்சஸ் இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அந்த ரிதம், சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரிதம் மெயின்டைன் ஆகணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ப்ரோகார்ட். லிபிட் ப்ரொஃபைல் முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹெச்டிஎல் இருக்கலாம், எல்டிஎல் இருக்கலாம், ஆர் ஈவன் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 4 types ஆஃப் கொலஸ்ட்ரால், இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை அந்தந்த வேல்யூஸ்குள்ள அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஆயுஷ் சாந்தில் இருக்கக்கூடிய ப்ரோகார்ட். ரத்தத்தில் எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கக்கூடியது ப்ரோகார்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் உருவாகிறது இந்த கொழுப்புனால தான், அதுவும் குறிப்பாக எல்டிஎல்னால வரக்கூடியது. அதே மாதிரி ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு, இந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நல்ல கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கரோனரி ஆர்டரி டிசீஸ், இஸ்கீமியா, பிராடிகார்டியா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ப்ரோகார்ட்ங்கிற இந்த ப்ராடக்ட். ப்ரோகார்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனா. அர்ஜுனாங்கிறது அகைன் இது ஒரு மூலிகை, இயற்கையான ஒரு பொருள். அர்ஜுனா இது பெஸ்ட் ஒரு ஹார்ட் டானிக். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த லப்டப், ஏன்னா ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அந்த பம்பிங் ஆஃப் பிளட், அவ்வளோதான். அந்த பம்பிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது அர்ஜுனா. இது மன அழுத்தத்தை குறைக்க முடியும், அதே போல நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஹெல்த்தியான கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அர்ஜுனா, இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ரத்தத்தில் கொழுப்புகளோட அளவை கண்ட்ரோல் பண்ணி ரத்த அழுத்தத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்முடைய ஓவரால் என்டியூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நம்மளுடைய எனர்ஜி, பவர், ஸ்டாமினா, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே அதிகப்படுத்தக்கூடியது அர்ஜுனாங்கிற இந்த மூலிகை. அடுத்ததா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அகைன் இது ரொம்ப காமனா
கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்ல பயன்படுத்திட்டு வர முக்கியமான ஒரு மூலிகை. இது ஒரு பவர்ஃபுல் கார்டியோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட். அதே போல ஒரு அடாப்டஜன். ஸோ கேனடர்மா எடுக்கும்போது அடாப்டஜன்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த அடாப்டஜன்ல கேனடர்மா இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு, சதாவரி இருக்கு, அலோவேரா இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த அடாப்டஜன் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ். ஸோ எவ்வளோ காலம் எவ்வளோ அளவு எடுத்தாலுமே இதனால் எந்த விதமான பக்க விளைவுகள் ஏற்படாது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக மட்டும் இல்லாமலும் அதே போல ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்காக மட்டும் அந்த உணவு இருக்கக்கூடாது. ஸோ எந்த உணவுப் பொருள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு தான் பெஸ்ட் அடாப்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அஸ்வகந்தாவும் முக்கியமான ஒரு அடாப்டஜன். இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை உருவாக்குறதுனால நம்ம உடம்புல கெட்ட பொருட்கள், நச்சுத்தன்மை, நச்சு பொருள்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த ஹார்ட் டிசீஸ் வரதை தடுக்கக்கூடியது ப்ரோகார்ட். ஸோ மன அழுத்தத்தினால என்ன ஆகும்? பொதுவாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அட்ரினலின் இது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பீட்டும் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அஸ்வகந்தா. கார்லிக்னா பூண்டு. ஸோ பூண்டு ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இதுவுமே ரத்தத்துல கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க முடியும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் இதை நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அடுத்ததா கூகுள். ஸோ கூகுள் அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான ஒரு மூலிகை. இது கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும், இதயத்தை பலப்படுத்தக்கூடியது, ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது. முக்கியமாக இருக்கக்கூடிய ஆன்டி கோஆகுலண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ கோஆகுலேஷன் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு அடிபடுதுன்னா அந்த அடிபடும் போது ரத்தம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஸ்டாப் ஆயிடும். அது காரணம் என்ன? இந்த பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்ங்கிறது இது ஒரு விதமான செல்ஸ். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ், இந்த செல்கள் போய் என்ன பண்ணுது? அந்த ரத்தம் வரக்கூடிய இடத்துல போயிட்டு அப்படியே ஒரு தையல் போட்ட மாதிரி போய் முடிச்சு போட்டுரும். அதே இன்கேஸ் அந்த முடிச்சு போட்ட இடத்துல திரும்ப அந்த பிளேட்லெட்ஸ் விலகாம அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப பிளாக் ஆயிடும். இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த கூகுள். இக்ஷுங்கிறது என்ன? கரும்பு, சுகர் கேன். ஸோ கரும்புக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம சாப்பிட்ற இன்ஃபேக்ட் அந்த கருப்பு கலர்ல இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய அந்த கரும்பு இல்லை, நார்மலா சுகர் தயாரிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய இந்த ஒயிட் கேன், சுகர் கேன், அது நல்ல விஷயம். ஏன்னா இது கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கக்கூடியது. அதே போல ஆத்ரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஹெல்த்தியான லிபிட் ப்ரொஃபைல், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது கரும்பு. ஸோ எல்லாமே இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதான் ஆயுஷாந்தில் இருக்கக்கூடிய ப்ரோகார்ட். ஸோ ப்ரோகார்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எந்த விதமான இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிளட் சர்க்குலேஷன் இல்லாதவங்களுக்கு இருக்கலாம், ஆல்ரெடி சர்ஜரி பண்ணவங்களா இருக்கலாம், ஸ்டண்ட் வச்சிருந்தவங்களா இருக்கலாம், ஹை பிபி இருக்கிறவங்களா இருக்கலாம், ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம், ரிஸ்கிமியா அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்கு, இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாருக்கு வேணாலுமே ப்ரோகார்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பொதுவாக ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 18 வயசுக்கு மேலே தான் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா டயபெட்டிஸும் சரி, ஹார்ட் டிசீஸுமே சரி 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக வரக்கூடிய ஒரு நோய்களாக நம்ம பார்க்க முடியும். பட் ஈவன் சின்ன வயசுல வருது அப்படின்னா அது அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி ஆர் உடம்புல ஏற்கனவே பர்த் டிஃபெக்ட்ஸ் இதனால கூட இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்குமே குளுக்கோ ஹெல்த் அண்ட் ப்ரோகார்ட் இது நோய் வந்த பிறகு எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ். இப்போ குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் குளுக்கோ ஹெல்த் கூட சேர்ந்து ஆம்லா, குர்குமின், நோனி, நீம் இந்த ப்ராடக்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல தான் ப்ரோகார்ட், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ப்ரோகார்ட் கொடுக்குறோமா, அப்போ ப்ரோகார்ட் கூட சேர்த்து கோகனட் ஆயில் கேப்சூல்ஸ் கொடுக்கலாம், ஃப்ளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம், கிரில் இல்லை சீபக்தான், ஈவன் ஆம்லா, இந்த ப்ராடக்ட்ஸ் இதுவுமே ப்ரோகார்டோட சேர்த்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அது ப்ரோகார்ட். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 2 ப்ராடக்ட்
ஆயுஷ்சாந்தில குளுக்கோ ஹெல்த் அண்ட் ப்ரோகார்ட் இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். விஷ் யூ வெல்த்.